குருவினுடைய பார்வை சூப்பரா இருக்கே! இவங்களுக்கு தான் செம்மன்னு சொல்லலாம். பர்ட்டிகுலரா பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமணம் நடக்க போகுது. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுவும் இந்த 90ஸ் கிட்ஸு, அதே மாரி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகி பேசி நின்னுச்சுங்க. முடிய கூட இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்களுக்குலாம், மேலுக்கொண்டு ஏதோ ஒரு டிகிரி பண்ண போறேன். எனக்கு வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா, கண்டிப்பா போகணும். இந்த தாய்மை உணர்வுன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, இன்ன வரைக்கும் எனக்கு அந்த பாராட்டு குவிய போகுதுன்னு சொல்லலாம். பாராட்டா இருக்கட்டும், எதிர்பார்த்த பணவரவா இருக்கட்டும். தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? குரு பயிற்சி ஆறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்க போறாங்க? சொல்லுங்க. தனுசு ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்னு சொன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா, குருவினுடைய ஆட்சி பெற்ற வீடு. இவங்களுக்கு குருவே பார்க்குறாரு. அதாவது களத்திர ஸ்தானத்துல வேற வராரு. ஸோ ரொம்ப அவங்களுக்கான அங்கீகாரம். நான் இத்தன நாள் எனக்கு இருக்க இடமே தெரியாம இருந்தேங்க. எனக்கான இடம் எது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ குருவோட பார்வை ரொம்ப ஏகபோகமா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி போகக்கூடிய நிலை. நான் வந்து இவ்வளோ நாள் வந்து இடத்துல தேங்கி நின்னுட்டு இருந்தவங்க. ஒரு குட்டை மாரி இருந்தேன். இன்னைக்கு தான் வந்துட்டு ஒரு எனக்கான ஒரு நிலை கிடைச்சிருச்சு. ஒரு சந்தோஷமான நிலை. ரொம்ப புத்துணர்வா இருக்க போறாங்கன்னே சொல்லலாம். இப்போ ஒரு இடமாற்றமா இருக்கட்டும், ஒரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்கிரேட் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்க போறது. தொழில் ரீதியா இருக்கக்கூடிய முடக்கங்கள் எல்லாம் விலகி ஒரு நல்ல நிலையை நோக்கி போறாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுவும் இந்த 90ஸ் கிட்ஸு, அதே மாரி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகி பேசி நின்னுச்சுங்க. முடிய கூட இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா கல்யாணம் கல்யாணம் நடக்க நடக்கும். போகுது. அதிலும் குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் குழந்தை இல்ல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா குழந்தை உண்டு. கண்டிப்பா. அதே மாரி இந்த பண வரவு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, இதெல்லாம் இவங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சு வரும்ன்றீங்க. டெஃபினட்டாங்க. குருவினுடைய பார்வை சூப்பரா இருக்கே! இவங்களுக்கு தான் செம்மன்னு சொல்லலாம். குருவினுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் பார்வையா படுறது. இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போறதுன்னே சொல்லலாம் இவங்களுக்கு. குரு பயிற்சிக்கு முன்னாடியுமே அவங்க வந்து இவங்களுக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்ல. பட் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் வந்து இன்னும் ஒரு அப்கிரேட் ஆக போறாங்க. நிச்சயமா. இப்ப அப்படித்தானே? என்னன்னா, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம்ன்றது இப்ப என்ன இது ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கான பேர், புகழ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து தடைகள் இருந்துட்டே இருந்தது. ஸோ இது வந்து தடைகள தாண்டி அவங்க ஒரு முன்னேற்ற நிலையை நோக்கி போறாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தனுசு ராசியில பிறந்த மாணவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி அமைய போகுது? வெளிநாடு போய் படிக்கிறது, இவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி அமையும்? இவங்கள பொறுத்தவரைக்குமே படிப்பா இருக்கட்டும், எனக்கான ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நான் முயற்சி எடுக்கிறேன். நான் வந்து ஒரு காலேஜ் டிகிரி பண்ணிட்டேன். மேலுக்கொண்டு ஏதோ ஒரு டிகிரி பண்ண போறேன். எனக்கு வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா, கண்டிப்பா போகணும். ஏன்னா பயணம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போறது. இந்த வருஷத்துல பயணம் பண்ணி அவங்களுடைய நிலைய வந்துட்டு அடுத்த கட்டமா நகர்த்த போறாங்கன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா. மாணவர்களுக்கும் நல்லா இருக்கு. நிச்சயமா மாணவர்களுக்கா இருக்கட்டும், அதே மாரி தொழில் செய்யக்கூடிய வியாபார ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா. அதே மாரி தனுசு ராசியில பிறந்த பெண்கள், இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? பெண்கள பொறுத்தவரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு நீ வீட்ல தானே இருக்க. உனக்கு என்ன நீ என்ன படிச்சு நான் என்னங்க இவ்வளோ படிச்சு டிகிரி இத்தன டிகிரி முடிச்சுட்டு நம்ம நெறைய இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறோம். இத்தன டிகிரி முடிச்சது பாத்திரம் கழுவுறது தானா அப்படின்னு நெறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ எனக்கு என்ன திறமை இருக்கு? நான் என்ன பண்ண போறேன்? எனக்கான லைஃப் எனக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல ரொம்ப நல்லா இருக்க போகுது. அவங்களோட தனித்தன்மைய கண்டுபிடிச்சு, அதுல வந்து அவங்க ப்ராஃபிட் பார்க்குற அளவுக்கு முன்னேறிருவாங்க. நிச்சயமா. இந்த தாய்மை உணர்வுன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ஒரு நிலை கிடைக்கல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தாய்மை அடையக்கூடிய ஒரு சந்தோஷம்னு ஒரு நிகழ்வு வந்து கொண்டாட்டமாவே அ நகர்த்தக்கூடிய நாளா இருக்க போறது. இந்த இயர் அவங்களுக்கு. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாரியான வாய்ப்புகள் கொடுக்க போகுது? பாராட்டு குவிய போகுதுன்னு சொல்லலாம். பாராட்டா இருக்கட்டும், எதிர்பார்த்த பணவரவா இருக்கட்டும், ஒரு ஃபேம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்ளோ நாள் நான் ஃபீல்ட்ல இருக்கேன். பட் எனக்கான ஒரு பேர் கிடைக்கல, புகழ் கிடைக்கல அப்படின்ற இருக்கக்கூடியவங்களுக்கு, பேரோட புகழோட சேர்த்து அவங்களுக்கான பணவரவும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போறதுன்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கணவன் மனைவி உறவு, அந்த காதல் வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி அமைய போகுது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு? நிச்சயமா. என்னன்னா பெற்றோரினுடைய தலையிடுதல் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிராபேக் இருக்கும். என்னடா பண்ண போறோம்? நம்ம எப்படி பேரண்ட்ட வந்து சமாதானப்படுத்தி இந்த லவ் லைஃப்ப கொண்டு போறோன்ற மாரியான ஒரு நிழல் இருக்கும் உங்களுக்கு. ம். அதே சமயத்துல ஒரு கௌரவ இழப்பாகவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் போனா நம்ம அம்மா, அப்பாவுக்கான ஒரு அவமானத்த குடுத்துறக்கூடாதுன்ற நினைக்கக்கூடிய அதே நபர்கள் தான், ஒரு எக்ஸ்ட்ரீம் என் லைஃப்ப விட்டுறக்கூடாது. இந்த 2 கையில 2 வாழ்க்கைய பிடிச்சுட்டு எத விட்டுறது, எத கையில எடுத்துக்க போறோம் அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்களா இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு தனுசு ராசி. ராசிக்காரங்க தான். லாஸ்ட் இயர் வரைக்கும் அது ஒரு பெரிய போராட்டம். ஸோ இப்ப ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல நின்றுவாங்க. எனக்கான வாழ்க்கை எனக்கு எது கரெக்ட்டா இருக்கும், பேரண்ட்ஸ சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வேணுமோ அவங்கள போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய நிலைகள்லாம் இந்த இயர்ல கிடைக்க போறது. கண்டிப்பா. நிச்சயமா. ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நிச்சயமா. ஒரே நிச்சயம். விஷயம் என்ன அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நலத்த பார்த்துக்கணும்.
வயிறு தொடர்பான விஷயங்கள், வாய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதுலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பஞ்ச் லைன் சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இதனால வரைக்கும் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நிறைய இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு இருந்துக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தன்மானம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அழகாக எடுக்க போகிறாங்க. எனக்கான அங்கீகாரம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ தனியாக இருந்தால் கூட தன்மானத்தோட வாழ்கிறேன், கெத்தாக வாழ்கிறேன் அப்படின்ற கூடிய நிலையை அனுபவிக்க போகிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கண்டிப்பாக, நிச்சயம்.